இன்றைய தினம் மதுகைதமோகம்ங்கிற புண்ணிய சரித்திரம். முன்பு ஜனார்தனே கார்ணவே சேஷபரியம் கசுப்தே தேவதேவே ஜனார்தனே. முன்பு ஒரு பெரிய மகாப்பிரளயம் வந்து 3 லோகமும் ஜலமா போயிடுது. எல்லாம் கடைசியில ஜலமாக ஆயிடுது. ஒரு உலகமும் இல்லை. சாட்சாத் நாராயணன் ஆதிசேஷத்துல நித்ர பண்ணிட்டு இருக்கார். அப்படி பண்ணிட்டு இருக்கிற போது பகவானுடைய காதுல இருக்கிற அழுக்குல இருந்து 2 அசுர பசங்கள் உண்டானாம். விஷ்ணு விஷ்ணு மகாவிஷ்ணுடைய காதல் இருக்கிற அழுக்கில இருந்து 2 பசங்கள் மதுன்னும் கைதபன்னும் 2 ராட்சர்கள் உண்டான அபாரமான பலம். அவர்கள் பார்க்கிறார், எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமா இருக்கு. அவனுக்கே புரியல. அந்த ஜலத்துல எல்லாம் அவங்கள் பெரிய சரீரம். அந்த ஜலத்துல அவன் விளையாடணும்னா எவ்வளவு பெரிய சரீரமா இருக்கும். அப்படி சஞ்சரிச்சார் ஜலத்திலேயே. தாவே ஜலத்துல 2 பேரும் விளையாடலாம், நீஞ்சலாம். இப்படி நீங்கிட்டு வரும்போது அவ 2 பேருக்கும் ஒரு தோற்றம் தோணித்துதான். நம்ம யார் உண்டு பண்ணினாள்? இந்த ஜலம் வருது. காரணம் தெரியலையேன்னு யோசிச்சானாம். ஜலத்துல நாம் இருக்கோமே, யாரு நாம்? நம்ம யாரு உண்டு பண்ணினாள் புரியலையேன்னு 2 பேரும் யோசனை பண்ணி இங்க பார்த்தாலும் ஒரே ஏரியா சுத்தரான் ஜலத்துல ஒரே ஜலமா இருக்கு. வேற ஆளை காணும். இந்த மது கைதவன் 2 பேர்ல இந்த கைதவனுக்கு இப்படி தோணித்துதான். ஏதோ ஒரு சக்திதான் இதை உண்டு பண்ணிருக்கணும். அந்த சக்திதான் இந்த ஜலத்தையும் உண்டு பண்ணிருக்கணும், உலகத்துக்கும் காரணமா இருக்கணும், நம்மையும் உண்டு பண்ணிருக்கணும். ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு இருக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டானாம். ஜலத்தை தாங்கின்றது அந்த சக்திதான். அதே சக்திதான் நம்ம 2 பேரிலையும் உண்டு கொண்டிருக்கணும்னு இப்படி ஒரு தோற்றம் தோணித்துதான். சாட்சாத் ஜெகன் மாதாவான பராசக்தியை பத்தி ஒரு சக்தி இல்லாம ஒன்னும் ஒரு காரியம் நடக்கும். ஒரு கல்ல மேல எறிகிறோம், கீழே வருது. என்ன காரணம்? எரியறதுக்கு நாம் காரணம். கீழே வரத்துக்கு என்ன காரணம்? குருத்துவம்னு ஒரு சக்தி இருக்கு. அதம்பாளுடைய அம்சம். எரிஞ்ச கல்ல அப்படியே தான் நிற்கணும். இங்கிருந்து எறிகிறோம் கல்ல, எரியறதுக்கு நம்முடைய வேகம், நம்முடைய சக்தி எல்லாம் அதுக்கு உபயோகப்படுறது. கீழே இருந்து விழறதுக்கு காரணம் என்ன? அதுல இருக்கிற ஒரு சக்தி, குருத்துவம்னு ஒரு சக்தி இருக்கே, அதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம். இப்படி சூட்சமா சாஸ்திரங்கள்ல போய் தீர்மானம் பண்ணியிருக்கா இந்த விஷயங்களை பத்தி. அது அந்த கைத்தவனுக்கு இது மாதிரி தோணித்துதான். ஏதோ ஒரு சக்தி இந்த ஜலத்தை தாங்குது. அந்த சக்தி தான் நம்ம 2 பேர்லயும் உண்டு பண்ணிருக்கு. இது நிச்சயம். அந்த சக்தியினுடைய அருள் இருந்தா நாம் எதையும் பண்ணலாம்னு இப்படி தோணிச்சுதான். துஷ்டாருக்கு கூட
ஒரு தெய்வ பலம் இருந்தது மிந்தி. இப்ப இருக்கிற துஷ்டம் வெறும் எம்டி. இவனிடத்துல ஒண்ணும் இல்லை. அதனால அவன் ஒன்றும் பண்ண முடியலையே சாதுக்களை. இதனால எதையும் பண்ணி விடுவோம். அந்த பசங்கள்ட்ட எல்லாம் சக்தி இருந்தது. அது ஜலம் இருக்கிற சோடா பாட்டில், ஜலம் இல்லாத சோடா பாட்டில் இப்ப இருக்கிறவங்க தீர்த்தம் இல்லாமல் இருக்கு. அவள்கிட்ட எல்லாம் ஒரு சக்தி இருந்தது, தபஸ் இருந்தது. அதை உபயோகப்படுத்துறத விபரீதமா உபயோகப்படுத்தினா தபஸை எப்படியும் உபயோகப்படுத்தி எழுதி பவரை கணத்துல வச்சா ஜலம், நெல்ல கொண்டு விட்டா அரிசியில கொண்டு விட்டா கையால தொட்டா பிராணஹானி. ஒரே சக்தி உபயோகப்படுத்துற முறையில அதனுடைய பலம் விபரீதமா போயிட்டு பாருங்க. அது மாதிரி தபஸை வீணாக உபயோகப்படுத்தி இப்படி துஷ்பிரயோகம் பண்ணினால் அதனால கட்டு போனான். இப்படி ஒரு தீர்மானம் பண்ணினான் அந்த கைட்டவன். வாக்பீஜம் சுமனோஹரம் கிரஹீதம் ததஸ்தாஜ்யம் தஸ்யாத்யாதோர்கஹக்ருதாகாசே ஸ்ருதம் தாஜ்யம் வாக்பீஜம் சுமனோஹரம் கிரஹீதம் ததஸ்தாஜ்யம் இவன் யோசிச்ச சமயத்துல ஆகாசத்திலிருந்து அம்பாளுடைய மகாமந்திரத்துல ஒரே ஒரு பீஜமான வாக்பீஜம், ஒரே ஒரு அக்ஷரம் ஆகாசத்திலிருந்து அம்பாள் வாக்கிலிருந்து வந்துதான். உடனே என்ன பண்ணினா, இது ஏதோ அந்த சக்தி தான் நமக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிருக்குன்னு அந்த ஒரு அக்ஷரத்தை 2 பேரும் அபியாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டானாம். அபியாசம்னா திரும்ப திரும்ப சொல்றது, திரும்ப திரும்ப சொல்றது. ஆம்ரேடம்னு சொல்றது, அபியாசம்னு சொல்றது சம்ஸ்கிருதத்திலே. திரும்ப திரும்ப பூய கீர்த்தனம்னு சொல்றது. இப்ப ராமராமா இருக்கு, இது மாதிரி நாமாக்களை பூய கீர்த்தனம் பண்ணினா பிராணாயாமம் ஒன்னா போலியா. ராம 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 ராமான்னு மூச்சு விடாம சொன்னா பிராணாயாமம். அதனாலதான் பெரிய மந்திரங்களை ஜபிச்சா ரோகங்கள்லாம் கூட போயிடுறது. அதுக்கு காரணம் 1 மணி 2 மணி முகூர்த்த கணக்கில் ஜபிக்கணும். அப்படி ஜபிச்சா அது மூச்சு அப்படியே ஒடுங்குறது, நாடிகளை சுத்தம் பண்றது. நாடி சுத்தமாயிடுச்சுன்னா அப்புறம் உடனே சித்தம் சுத்தமாறுது, சரீரம் சுத்தமாறுது, ஸ்தூலம் அப்புறம் சுத்தமாயிடுறது, சரியாக ஆயிடும். அதனாலதான் ஜபிக்கிறதுக்கு இத்தனை ஆவர்த்தி ஜபி, 1008 ஆவர்த்தி பண்ணு, 2250 ஆவர்த்தி பண்ணுன்னு சொல்லுவாள். அப்படி சொல்றதுனுடைய நோக்கம் என்னன்னா, கணக்கு பார்த்தா 1.25 மணி, 1.25 முகூர்த்தமாகும். 1.25 முகூர்த்தம் ஒரு மந்திரத்தை ஒருத்தன் ஜபிச்சானே, ஏன்னா அந்த தேவதையினுடைய அம்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுல வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த தேவதையாகவே ஆயிடுவாள். அதுதான் அபியாசம்னு சொல்றது, திரும்ப திரும்ப சொல்றது. இந்த வாக்பீஜத்தை 2 பேரிடம் ரொம்ப ஜபிக்க ஆரம்பிச்சுட்டாளா.